ஏன் ஆண்டவருடைய அன்பு ரொம்ப பெரியதுன்னா, ஏன்னா வசனம் சொல்லுது, God so loved the world that he gave his only son, that whoever believes in him shall not perish but have everlasting life. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது பரலோகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் வானமும் பூமியும் சகலத்தையும் உண்டு பண்ணின அவர் மேலே தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 சொல்லி அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவன் உலகத்தில் ஒரு மனிதனாய் வருகிறார். ஏன் தெரியுமா? உங்களின் இன்னும் ரட்சிக்கும்படிக்கு. இன்னைக்கு நம்ம பாவத்தை செய்து தேவனை விட்டு வெகு தூரத்தில் நாம் கடந்து போயிருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது பாவம். ஆனா தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே உனக்கும் எனக்கும் பாவத்தை ஜெயம் கொள்ளும்படிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக நம் பாவங்கள் கழுவப்பட்டு நமக்காக ஜீவனையும் கொடுத்து 3வது நாளிலே மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் உண்மையான அன்பு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும். அப்படி நம்மை படைத்த ஆண்டவர் நமக்காக பரலோகத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய மேன்மைகளை விட்டு தனக்கென்று வைத்திருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உலகத்தில் சாதாரணமான ஒரு மனிதனாய் பிறந்தார். இன்னைக்கு உங்களை என்னை நேசிக்கிற அந்த தேவன் உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்து மரித்து போயிருக்கிறார். அவர் மரித்தது நிமித்தமாக தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உண்மையாலுமே நம்ம ஆண்டவர் உண்மையை நேசிப்போமானால் அவருக்கென்று ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா ஆண்டவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையும் அவருக்காக நம்ம திருப்பி கொண்டு அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும். அவருடைய சாயலுக்குள்ள நம்ம மறுபடியும் அவருடைய சாயலாய் மாறி அவருக்காக நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களும் இந்த வீடியோ வந்து உங்களிடத்தில் பேசினால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பாவத்தில் இருந்தால் கூட மனம் திரும்புங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை எண்ணிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களிடத்தில் பேசுமானால் நீங்கள் முழங்கால் விட்டு ஜெபம் செய்து பாவத்தில் இருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்றோன்னா இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. எப்பவுமே மனிதர்கள் மதித்து போயிடும். நீங்கள் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மனம் திரும்புவதற்காக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இயேசு இடத்தில் இணைந்து இருப்போமானால் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும். இந்த வீடியோ மூலியமாக இதை பதிவு செய்து கொள்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி இயேசு இடத்தில் இணைந்திருக்கும்படிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் மனம் திரும்புங்க. பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் இயேசு இடத்துல வாங்க. இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமானால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.